விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய 6 மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்னு சொல்ல போனா இந்த குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு கடனை அடைக்கிறேன் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையினால சில அவமானங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். இதனால அந்த குடும்பம் இரண்டாக சிதறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். இதே சமயம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சில பேருக்கு ஆன்மீக வாழ்க்கையை அதிகப்படியாக கொடுத்திருக்கும். அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்ம ஒரு துறவரம் போயிட்டா என்ன, அந்த மாதிரியான எல்லாத்தையும் வெறுத்து, அதாவது துறவரம்ன்றது பாத்தீங்கன்னா தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோட போறதுதான் துறவரம். ஆனா நம்ம மக்கள் விருச்சிக ராசி என்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, அதனால நான் இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில போறேன் அப்படின்ற மாதிரியாக எல்லாத்தையும் வெறுத்து போகக்கூடியது துறவரம் கிடையாது. இது நீங்க வாழ்க்கையில விரக்தியாகி சில வெறுப்புகளை சம்பாதித்து அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் அதற்குண்டான இயலாமை காரணமாக போகக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருந்திருப்பீங்க. இது எந்த ராசி என்பர்களுக்கும் வராது. இது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும்.